எக்ஸாம்பிள் சம் 1.37 சால்வ் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் நம்ம பார்த்தாலே ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது. ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாகவே நமக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அப்படின்னா நம்ம ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்னாவே ஃபஸ்ட் நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணோம். ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A/O. ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து XYZ கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் எல்லாமே இங்கே ஜீரோவாக இருக்குது. இப்போ ரோ எச்சலான் ஃபார்மேட்டை நம்ம மாற்றோம்னா இதுதான் நமக்கு வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ ரோ எச்சலான் ஃபார்மேட்டை நம்ம மாற்றணும்னா ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட், இந்த ஃபஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஜீரோவாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும்னா ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். இப்போ R2 இம்ப்ளைஸ் அப்போனா R1 எந்த ப்ராசஸிங் நடக்காது. R1 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். R2 இம்ப்ளைஸ் R2ல் 2 இருக்குது, R1ல் 1 இருக்குது. அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1. நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3ல் 3 இருக்குது. அப்போ R3 மைனஸ் 3R1. நெக்ஸ்ட்டு R4 இம்ப்ளைஸ் R4ல் 6 இருக்குது, R4 மைனஸ் 6R1. R1 எந்த ப்ராசஸிங் நடக்காது. R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம ரஃப் ஒர்க்காக சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2R1. R2 ரைட் பண்ணிக்கலாம். 2 மைனஸ் 3 1 0 மைனஸ் 2R1. R1 மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 2 4 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 மைனஸ் 5 ப்ளஸ் 5 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்கலாம், R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 0 மைனஸ் 5 5 0. நெக்ஸ்ட்டு R3ல் நடக்கிறத ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3R1. R3 ரைட் பண்ணிடலாம். 3 மைனஸ் 7 10 0 மைனஸ் 3R1. R1 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 மைனஸ் 3 6 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 மைனஸ் 10 16 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R3ல் எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 மைனஸ் 10 16 0. நெக்ஸ்ட்டு R4ல் உள்ள ரஃப் ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R4 இம்ப்ளைஸ் R4 மைனஸ் 6R1. R4 ரைட் பண்ணிக்கலாம். 6 மைனஸ் 9 10 0 மைனஸ் 6R1. R1 மைனஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 மைனஸ் 6 12 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 மைனஸ் 15 22 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்கலாம், R4ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R4ல் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 மைனஸ் 15 22 0. நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினைச்சோம், ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் ஒர்க்குமே நடக்காது. அப்போ R3லையும் R4லையும் ப்ராசஸிங் ஒர்க்கு நடக்க போகுது. R3லையும் R4லையும் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3ல -10 இருக்குது.
R2ல வந்து -5 இருக்குது. அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2R2. R4 இம்ப்ளைஸ் R4ல -15 இருக்குது. R2ல -5 இருக்குது. அப்போ R4 மைனஸ் 3R2. R3ல நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம ரஃப் ஒர்க்காக சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2R2. R3 ரைட் பண்ணிடலாம். R3ல 0 -10 16 0 -2R2. R2வை -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 10 -10 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 6 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல முடிஞ்சிருக்குது. அப்போ R3ல எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 0 6 0. நெக்ஸ்ட்டு R4ல உள்ளதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். R4 இம்ப்ளைஸ் R4 மைனஸ் 3R2. R4 ரைட் பண்ணிக்கலாம். 0 -15 22 0 -3R2. R2வை -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 15 -15 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 7 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடியுதுன்னா R4ல முடிஞ்சிருக்குது. அப்போ இதை எடுத்து R4ல ரைட் பண்ணிடலாம். 0 0 7 0. நம்ம செகண்ட் வரக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0 மாற்ற நினச்சோம். 0 மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு தேர்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக 0 மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் R3லையும் எந்த ப்ராசஸிங் ஒர்க்குமே நடக்காது. R4ல் மட்டும்தான் ப்ராசஸிங் ஒர்க் நடக்க போகுது. அப்போ R4 அவ்வளோதான் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R3யத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ R4 இம்ப்ளைஸ் R4ல் வந்து 7 இருக்குது. R3ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண எலமெண்ட் வந்து 6 இருக்குது. அப்போ R4ரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் R3யை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. R1 R2 R3 இது எதுலையுமே எந்த ப்ராசஸுமே நடக்காது. அதை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R4ல் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை மட்டும் ரஃப் ஒர்க்கை நம்ம சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R4 இம்ப்ளைஸ் 6R4 மைனஸ் 7R3. R4ரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் 0 0 42 0. R3யை மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 0 மைனஸ் 42 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சுன்னா R4ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R4ல் எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. நம்ம தேர்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை 0 மாற்ற நினச்சோம். 0 மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் உள்ள ஃபோர்த் எலமெண்ட். இந்த டயக்னல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு 0வாக இருக்குது. அப்புறம் இட் ஹேஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்மேட். இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் A/O வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இது R1, இது R1, இது R2, இது R3, இது R4. எத்தனை நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் 3 நான் ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது. அப்போனா ரோ ஆஃப் A ஈக்குவல் 3. இதே மாதிரி ரோ ஆஃப் A/Oங்கிற மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணோம்.
ரோ ஆஃப் ஏ பை ஓனா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் கம்பேரிங் பண்ணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸில் இது எல்லாம் சேர்ந்தது R1, இது R1, இது R2, இது R3, இது R4. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் 3. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுங்கிறது இங்கே வந்து XYZ 3 வேரியபிள்ஸ் தான் இருக்குது. அப்போனா இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் 3 இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கும் ஈக்குவலாக இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் 3 இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் ட்ரிவியல் சொல்யூஷன். ட்ரிவியல் சொல்யூஷனாகவே ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் x ஈக்குவல் 0, y ஈக்குவல் 0, z ஈக்குவல் 0. ஆன்சரை எழுதி மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.